டாக்டர் ஹஃபீஸ், பிரியன் அவருடைய பார்வையை சொன்னார், பாஜக அவருடைய பார்வையை சொன்னது. திமுகவுடைய பார்வை தான் இதை சுற்றி என்ன அரசியல் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். இல்லை, அதுக்கு இந்த நிகழ்வுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம், அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுறத என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா திமுகவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சட்டமன்றத்தில் அவர்களுடைய படத்தை திறக்கும்போது யாரை கூப்பிட்டு திறந்தோன்னா, எந்த காங்கிரஸை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருந்தோமோ அந்த காங்கிரஸுடைய ஒரு தலைவராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை தான் கூப்பிட்டோம். அப்போ கூட்டணி, சமரசம், உள்ளடி வேலைன்னா யாருமே பேசலை. ஏன்னா அதில் குறைந்தபட்ச ஒரு அறம், ஜனநாயக வார்த்தைகள், அதில் இருந்த புரிதல்லாம் அன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியல. அதனால் இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்றது எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இல்லை, இது ஒரு அரசு நிகழ்ச்சி, அரசு ரீதியாக மத்திய அரசும் மாநில அரசும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் பேசும் பொழுது உங்களுடைய தலைவராக நீங்கள் பார்க்கிற, முன்னாள் முதலமைச்சராக தமிழ்நாடு பார்க்கிற கலைஞர் குறித்து அவர் வைத்த விமர்சனத்தை பார்த்தோன்னு நீங்கள் அதிர்ச்சியாகி சிரிச்சிங்க. உங்களோட எக்ஸ்பிரஷன் ஆன் ஸ்க்ரீனில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த கெமிஸ்ட்ரி தான் கேள்வியே. இதை தான் பிரியன் வந்து பல வகையில கேள்வியா கேட்டார். அதிர்ச்சி எப்படிங்க கெமிஸ்ட்ரியா இருக்க முடியும்? அதிர்ச்சி நிறைய பேருக்கு அந்த அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்குது. நேற்றைய நிகழ்ச்சி இருக்கலாம், சமூகத்துல பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கு. அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கு. இன்னைக்கு பாஜக தான் இதுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு நாட்களாக நாங்க வந்து மோடி புகழ் பாடல, நாங்க வந்து போயிட்டு அமித்ஷா புகழ் பாடல. நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறோம், நீங்க எங்க தலைவருடைய புகழ பாடுறீங்க, உண்மையை பேசுறீங்க. இந்த உண்மையை ஏன் இவ்வளவு நாளா பேசலன்ற ஒரு அதிர்ச்சியில தான் நான் பார்க்கிறேன். நீங்களா பிரிவினைவாதின்னு எங்களை சொன்னீங்க, ஆனா இந்திய ஒற்றுமைக்கு ஒரு வழிகாட்டின்னு கலைஞர் அவர்களை புகழ்ந்துட்டு போயிருக்கார் உங்க தலைவர். நீங்க அரசியல் விழாவுக்காக, அரசு விழாவுக்காக புகழ்றது வேற. அடிப்படை கோட்பாடாக நீங்கள் எங்களை எதிர்த்து கொண்டிருந்தது எங்களை பிரிவினைவாதி, திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர் அவர்கள் பிரிவினைவாதின்னு உங்க தலைவர்கள்லாம் மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மையா இல்லை உங்க அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினது உண்மையா? சமூக நீதி பற்றிய புரிதல் கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க ஒரு விழாவுக்கு கூப்பிடுறீங்க, ஒரு அரசு விழாவுல வந்து பேசுறதும் அரசியல் மேடையில பேசுறதும் ரெண்டையும் ஒரே போர்ட்போலியோட வச்சு பார்க்க முடியுமா? ஒரே நீங்க பெர்முடேஷன் கம்பேரிசனை பார்க்க முடியுமா? முதல்ல அதிர்ச்சின்றதுனால தான் நான் சொல்றேன். நீங்க அதிர்ச்சின்னு சொன்னதுனால தான் அப்ப எங்கள் தலைவர் மீது நீங்க இப்படி ஒரு பாராட்டு ஒரு விழான்றப்ப இப்ப அவங்க மரபுன்னு எப்படி அதை கடந்து போறாங்களோ, இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தை வெளியிடும் போது அந்த நிகழ்வுக்கு ஒன்றிய அரசையும் அழைத்து ஒரு கோஎக்ஸிஸ்டிங்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம். அவ்வளவுதான். இதுக்கு மேல எந்த ஒரு விஷயமும் இல்லை. இப்ப நாங்க இங்க கூட்டணி விஷயத்துக்கு வரேன், புரோட்டோகால் படி செஞ்சிருக்கிறீங்க, அது பிரியனே ஒப்புக்கொள்கிறாரு. இதுக்கும் கூட்டணிக்குமான பெரிய இருக்காது, இப்படியாவது ஃபண்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு பிளானிங் எல்லாம் அதுக்குள்ள கூட போகல. என்னுடைய கேள்வியானது, நீங்க இந்த விழாவை எதிர்கட்சி தலைவர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு விழாவை அவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தினது மாதிரி நீங்களும் நடத்திருக்கலாம்ல அப்படின்ற ஒரு பார்வையை முன் வச்சாரு. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எத்தனையோ நூற்றாண்டு நிகழ்வுகளை நாங்க நடத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுல எல்லாத்துலயும் பாஜகவை கூப்பிட்டோமா? ஏன்னா அது முழுக்க தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு மட்டும்தான். ஆனா இந்த விழாவுக்கு கூப்பிடுறதுக்கான காரணம், இதில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு அந்த நாணயத்தை வெளியிடக்கூடிய ஒன்றிய அரசு இருக்கு. இங்கே நாங்கள் சென்டினரி லைப்ரரி மதுரையில் திறந்தோம், அது கூப்பிட்டோமா? அது அரசு விழா தான். அது முழுக்க தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில், அது எங்களுடைய நிதியில் கட்டப்பட்டது. இல்லை ஒன்றிய அரசுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் அங்கே கூப்பிடல. அப்போ எங்கே ஒன்றிய அரசோடு ஒரு அரசாக இணைந்து போக வேண்டுமோ அதில் மட்டும்தான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோமே தவிர நாங்கள் அதை கடந்து அரசியலாக பார்க்கவில்லை. அப்படி இருந்தால் எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த நாணய விழா கூப்பிடல, ஆனா நூற்றாண்டு விழாவுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்தேன் என்று அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். பேட்டியில ஊடகவியலாளர்கள் சந்திப்புல பேசுறாரு, அவங்க வரல. அப்ப நீங்க ஏதோ பாஜகவை கூப்பிடவே இல்லைன்ற மாதிரி நாங்க நடத்திட்டோன்றது இல்லை. இங்க நாங்க நிறைய நிகழ்ச்சிங்க நாங்க கட்சி நிகழ்ச்சியாக தனியா நடத்துறோம். முரசொலியில யார் வந்து திறந்தா? மம்தா பானர்ஜி வந்து திறந்தாங்க. அறிவாலயத்துல
அன்னை சோனியா காந்தி வந்து தர்றாங்க. அப்ப இது ரெண்டுமே பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. நாங்க இதுல ஒரு வேற ராகுலும் இதற்கு நேற்றே வாழ்த்து சொல்லிட்டாரு. ஆனால் என்ன கேள்வினா, ஏன் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு, அவரையும் இந்த விழாவுக்கு அழைத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்து ஒரு ஒன்றிய அரசுடைய அமைச்சர் வரும் இடத்துல எதிர்க்கட்சி தலைவரையும் கூப்பிடுறதுன்றது நாங்க ஏற்கனவே காங்கிரஸோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை அறிவாலய திறப்புல நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோமே. கலைஞருக்கான புகழஞ்சலியில அன்னை சோனியா காந்தி வந்து கலந்துக்கிட்டு பேசிட்டாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நீங்க இவங்களை கூப்பிடல அவங்கள கூப்பிடல அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே போறது தான் அரசியல் புரிதல். இது முழுக்க முழுக்க அரசு விழா, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுலேருந்து ஒரு பிரதிநிதியா கூப்பிடுறோம். இதை கடந்து போக வேண்டியதில்லை. இதுல நீங்க ரியாக்ஷன்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் பேசுனீங்கன்னா இப்ப தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ரயில்வே அமைச்சரை கண்டிச்சு நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தொடர்ந்து நீங்க கேக்குறீங்க. ஆனால் இந்த உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் ஒரு முழக்கம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த முழக்கம் அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது இந்த விழாவை சமரசப்படுத்தி இருக்குதான்ற ஒரு கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே வகுப்புவாதத்தை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு, ஒரு பாசிச சித்தாந்தத்தை திணிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு எதற்காகவும் அப்படி சமரசம் செஞ்சுட்டு நிதியை வாங்குறது, அந்த சமரசத்துக்கு கூட தயாராக இல்லை. ஏன்னா நாங்கள் அவங்க கிட்ட கெஞ்சி சமரசம் பண்ணிட்டு பணம் நிதியை வாங்கணுன்ற ஒரு கட்டாயம் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு மாநில அரசுக்கு கொடுக்கல. பார்ட் பின்னு சொல்லி சொன்னாரு. நீங்கள் கடந்த முறை ஆளுநர் விருந்த புறக்கணிச்சிங்க, இந்த முறை ஆளுநர் விருந்துல பங்கேற்கிறீங்க. இதற்கு முன்பு முதலமைச்சர் மட்டும் அரசு விழாங்கிற முறையில ஒரு முறை கலந்திருக்கிறார். ஆனால் இந்த முறை பங்கேற்றது, கடந்த முறை புறக்கணித்தது, ஆளுநர் அப்படியே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய காலம் டெனர், அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து அதை அதிகாரப்பூர்வமாக நீட்டித்திருக்கணும். மத்திய அரசுகிட்டேந்து ஒரு நமக்கு எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வராத சூழலில் கூட இந்த விருந்துல போய் பங்கேற்றீங்க. ஆனால் உங்கள் திமுக புறக்கணிக்கிறதா ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறீங்க அதிகாரப்பூர்வமா, கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிக்கிறதா அறிவிப்பை கொடுத்திருக்கிறீங்க, அரசு சார்பில் பங்கேற்கிறீங்க அப்படிங்கிறதையும் முக்கியமான ஒரு விமர்சனமா பார்க்கப்படுதுல்ல? இல்ல, அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்றேன். ஏற்கனவே பதிலும் எங்களுடைய அமைப்பு செயலாளர் சொல்லியிருக்கார். ஒரு கட்சியாக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம், அதுல வந்து உறுதியா இருக்கும். இப்ப ஆளுநருன்ற ஒரு சின்ன டீ பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றாரு. அன்னைக்கு அவர் செஞ்ச சில குழப்பங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம், அது உடனே மாற்றிக்கிட்ட பிறகு இன்னைக்கு இருக்கிறதுல எங்களுக்கும் ஆளுநருக்கும் கொள்கை முரண் இருக்கிறதுனா இருக்குது. ஆனால் இது ஒரு அரசுடைய ஒரு விஷயமாக வரும்போது அதை கடந்து போய் அதோட நிறுத்திக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகள்னு வரும்போது நித்தி ஆயோக முதலில் அந்த கூட்டத்துக்கு செல்ல மாட்டேன் புறக்கணித்தது எங்களுடைய தலைவர் தான். அப்போ எங்கே எதிர்ப்பு காட்ட வேண்டும், எங்கே அந்த எதிர்ப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது, மாநில உரிமைகளுக்கான எதிர்ப்பு அங்கே பதிவு செய்கிற இடத்துல நாங்கள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எதை கொடுத்து எதை வாங்க வேண்டும் என்று திமுகவிற்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பொதுவா பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க இல்லையா? இப்ப பிரியன் மாதிரியான பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க இல்லையா? அதற்கு என்ன அர்த்தம்? இல்ல, அதாவது எங்களுக்கு எங்க அழுத்தம் கொடுத்து எப்படி வாங்க வேண்டும் என்பது தெரியும். இந்த சமரசம்ன்ற ஒரு பார்வைக்கே இந்த விழாவுக்குள்ள போகக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய வரலாறுலேருந்து நான் தொடங்கினேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை ஒரு புரோட்டோகாலாக மட்டுமே பார்க்க வேண்டும். இதில் எந்த சமரசம் கிடையாது. நாங்கள் வந்து எங்களுக்காகவோ தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து 40 எம்பிக்களை தேர்வு செய்திருக்கிறார்கள், ஒரு அரசை தேர்வு செய்திருக்கிறார்கள், எங்களை ஆளும் கட்சியுடைய சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அதனால இங்கே நாங்கள் பேசுறது எல்லாமே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், இந்த அரசுக்கு தரப்பட வேண்டிய ஜனநாயக எலக்டோரல் மேண்டேட்டுக்கு தர வேண்டிய உரிமையை கேட்குறோமே தவிர இதில் பணிஞ்சு போய் எதை கொடுத்து எதை வாங்குறதெல்லாம் பாஜகவுக்கு நாங்கள் அந்த நிலைக்கு போக மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுப்பதில் எந்த சமரசமும் கொள்கை ரீதியாக பாஜகவோடு கிடையாது. அதற்கு அடுக்கடுக்காக பட்ஜெட்டாக இருக்கட்டும், வக்ஃபு சட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கு திருமண விழாவில் எங்களுடைய தலைவர் பேசின பேச்சாக இருக்கட்டும், இப்ப ரயில்வே துறைக்கு எதிராக தமிழ்நாட்டில் எப்படி வந்து நீங்க ஓரவஞ்சனை செய்றீங்கன்ற ஒரு கருத்து, ஒரு பதிவை முதல் கொண்டு நாங்கள் பாஜகவை எதிர்த்து கொண்டே இருப்போம். பேசலாம்.